அடுத்தது நம்ம பிரைமரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வர போகிறாங்க. பிரைமரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸில் முதலாவது வந்து வசனம் சொல்ல போகிறாங்க. பரிசுத்தனாய் எழும்புவேன். தோல்வியை கேட்ட யோசுவா ரொம்ப மனமுடைஞ்சு போய் சத்தம் போட்டு அழுதுகிட்டே, கர்த்தாவே என் ஆண்டவரே என்று மண்டியிட்டு ஜெபித்தார். அப்போது கர்த்தர் யோசுவாவை கூப்பிட்டார். சொல்லுங்கப்பா என்றார். என் ஜனங்கள் தப்பு பண்ணிட்டாங்க என்றார். யோசுவா அதை சரி செய்த பிறகு கர்த்தர் அவர்களோடு இருந்ததினாலே சுலபமாய் அவர்கள் ஜெயித்தார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:57. நாள் 2 நம்பிக்கையோடு எழும்புவேன். பிறவியிலே கண்ணு தெரியாத இருண்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாலிபனுக்கு உண்டான வெற்றி. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவனுக்கு பார்வை கிடைத்தது. பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை அவர் ரட்சிப்பார். சங்கீதம் 72:13. நாள் 3 ஜீவனடைந்து எழும்புவேன். ஜெப ஆலய தலைவனாகிய எவிரு என்பவன் இயேசுவிடம் வந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், அவள் சுகமடைந்து பிழைக்கும்படி உமது கைகளை வையும், அவள் பிழைப்பாள் என்றார். அப்போது இயேசு பிள்ளையின் கையை பிடித்து, தலித்தாகுமே, சிறு பெண்ணை எழுந்திரு என்றார். உடனே செத்து போயிருந்த சிறு பெண் எழுந்து நடந்தாள். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். மார்க் 9:23. மேலே நோக்கி எழும்புவேன். செட்டை அடித்து எழும்பும் கழுகு. ஆகாத்தி செட்டை அடிக்காமல் பூமியை நோக்கி வட்டமிடும் கழுகு. ஆகாயத்தில் வட்டமிடும் கழுகுகள் அடுத்த கட்டமாய் தரையை நோக்கி கீழே இறங்கிவிடும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சங்கீதம் 37:9. இயேசுவை சந்திக்க எழும்புவேன். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். நீ நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாக இருங்கள். மத்தேயு 24:44. மிக அருமையாக நம்ம பிரைமரி பிள்ளைங்க அண்டனைய தீம் அதோடைய இதெல்லாம் வந்து அவங்க எனாக்ட் பண்ணி காமிச்சாங்க. அதே மாதிரி அழகாக வசனத்தை சொன்னாங்க. இன்னும் ஒரு தடவை சத்தமாக அவங்களுக்கு கிளாப் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணுவோம். அதை தொடர்ந்து பிரைமரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இணைஞ்சு சூப்பராக ஒரு மெட்லிக்கு அவங்க டான்ஸ் ஆட போகிறாங்க. கர்த்தருக்கு காத்திருப்போர் பலனடைந்து கழுகு போல செட்டை அடித்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருப்போர் பலனடைந்து கழுகு போல செட்டை அடித்து எழும்புவார்கள். எழும்புவேன், உற்சாகமாய் எழும்புவேன், சோர்வில்ல வல்லமையா எழும்புவேன். எழும்புவேன், உற்சாகமா எழும்புவேன், சோர்வில்ல வல்லமையா எழும்புவேன். இயேசு நம் கூட இருப்பதால் எல்லாமே கிடைச்சிடுமே. இயேசு நம் கூட நடப்பதால் எல்லாமே வெற்றிதானே. FCVPS வந்தாலே சந்தோஷம் பொங்கிடுதே. FCVPS வந்தாலே காய்கள் தாளம் போடுதே. கைகள் கொட்டுது தலைக்கு மேல, இயேசு வருவார் நமக்குள்ள, எல்லாமே மாறப்போகுதே. கைகள் கொட்டுது தலைக்கு மேல, இயேசு வருவார் நமக்குள்ள, எல்லாமே மாறப்போகுது.
நடந்தாலும் மூழ்கி போக மாட்டேன், நான் கிணியில் நடந்தாலும் வேகாமலே இருப்பேன். நான் கண்ணீரில் நடந்தாலும் மூழ்கி போக மாட்டேன், நான் கிணியில் நடந்தாலும் வேகாமலே இருப்பேன். நான் கொஞ்சம் ஸ்பெஷல், அவருடைய வெசல்ல, எனக்கு மட்டும்தான் இந்த லெவல. நான் கொஞ்சம் ஸ்பெஷல், அவருடைய வெசல், எனக்கு மட்டும்தான் இந்த லெவல லெவல லெவல.